ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கொடுத்த ஆதரவு இருக்கே மக்களே, அதுடா சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஏக போக ஆதரவு. எவ்வளோ ஃபாலோவர்ஸ், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், மானிட்டைசேஷன் ஆக போகுது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இந்த வீடியோல சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு ரீசெண்டா நிறைய பிரச்சனைங்க. நான் தொடர்ந்து வீடியோ போறதுனால மிரட்டல் வருது, மெசேஜ்ல அசிங்கமா திட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோட சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய குளூரம் தெரியுங்களா? அது யார் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இது யாருமே காட்ட மாட்டாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். செப்டம்பர் 22 தாங்க ஃபேஸ்புக் பேஜே நான் கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு அக்டோபர் 10 வீடியோஸ் போட்ட செப்டம்பர் 22 இன்ன வரைக்கும் எனக்கு 14,624 ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இது உங்களால மட்டுமே சாத்தியம். யாருமே காட்டாத என்னுடைய இன்சைட்ஸ் கூட காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு வியூஸ் போயிருக்கு. இது வரைக்கும் எனக்கு 4.3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், இன்சைட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நல்ல வியூஸ் இருக்கு. ஏன்னா மக்கள் பாக்கறனால மட்டும்தான். அதனாலதான் திருப்பி நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னே சொல்லிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபேஸ்புக் பேஜ் தாங்க. அடுத்து பார்க்க போறது என்னோட யூடியூப் சேனல் ஃபன் ஃபேக்ட்ஸ் 177. இதுதான் என்னோட யூடியூப் சேனல் நேம். ஏன் உங்களுக்கு நான் யூடியூப் இன்சைட்ஸும் காட்டுறேன்னா, சேனல் மானிட்டைஸ் ஆக போகுதுன்னு சொல்றேன்ல. இதோ இங்க பாருங்க, 4,2367 வாட்சர்ஸ் வந்திருக்கு. இது நான் 4,000 கம்ப்ளீட் ஆகிட்டா என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் $100 வரைக்கும் நான் வீடியோ போட $100 வந்து ப்ளூ கலர் டிக்லயே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகினதுக்கு அப்புறம் தான் AdSense மூலமா எனக்கு பணம் வரும். ஒரு 8,000 வருங்க. நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, எனக்கு மானிட்டைஸ் ஆகி பணம் வந்ததுக்கு அப்புறம் மக்களாகிய உங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்பலாம் எதிர்பார்த்துடாதீங்க. வர்றது ஒரு 8,000. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வர்ற காசுல ஒரு கால்வாசியாவது என் சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலாம்ல. அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. நான் ஒண்ணு வர்ற காசுல ஃபுல்லாவோ பாதியோ அப்படி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்ல. என்னோட செலவு போக சில விஷயங்கள் இருக்கும். அதுல கால்வாசி உங்களுக்கும் கொடுத்தா கிவ்அவே, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது கொடுத்தா நீங்க அதை வாங்கிட்டு ஒரு வீடியோ போடுங்க. இது மாதிரி நான் வாங்கிட்டேன்னு நான் அதை ஷார்ட்ஸ்ல கொலாப் பண்றேன். அப்பதான் மக்களும் நம்புவாங்க, ஓ இது உண்மைதானே. ஏன்னா நிறைய பக்கம் கிவ் அவேன்னு ஃபேக்கா சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள நிறைய பேருக்கு சில ஏக்கம் மனசுல இருக்கும். அது என்ன நான் சொல்றேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் பல வருஷமா வீடியோஸ் போடுறேன், என்னென்னவோ ட்ரை பண்றேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எதுவுமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் யூடியூப் கிடையாது, நீங்க மட்டும்தான், நாம மட்டும்தான். நீங்க ஒரு கண்டென்ட் போட்டீங்கன்னா அதே பேஸ்டு கண்டென்ட்டா போடுங்க. இப்ப ஃபுட் கண்டென்ட் போட்டீங்கன்னா ஃபுட் கண்டென்ட்டே போடுங்க. தப்பித்தவரி ஒரு கண்டென்ட் நீங்க மாத்தி போட்டீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகி உங்களோட வியூஸை ஸ்டாப் பண்ணிடும். அதுவும் இல்லாம சும்மா யூடியூப்ல வீடியோ போட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து அப்லோடுன்னு கொடுத்தா அது தப்பு. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றது. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க என்னடா சேனல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்த வீடியோ பத்தி பேசுவான்னு பார்த்தா இதை பத்தி பேசுறான்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? இது எதுக்கு தெரியுங்களா? நீங்க எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு என்னால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி. இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்க வீடியோவும் கண்டிப்பா புஷ் ஆகும், உங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும். அதுவும் இல்லாம நான் ஒவ்வொரு வீடியோல சொல்ற மாதிரி யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்களோ, அவங்க சேனல் பேரை கமெண்ட் பண்றாங்களோ, அவங்க சேனலோட லிங்கை கமெண்ட் பண்றாங்களோ, அவங்க சேனல்ல நான் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அப்படி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க மீண்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றேன். எப்பவுமே யூடியூப் ஆப்பை மட்டும் நம்பி இருக்காதீங்க. யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கு, அதுலதான் எல்லா விஷயங்களும் இருக்கு. நீங்க இப்போ கூட யூடியூப் ஸ்டுடியோல நிறைய செட்டிங்ஸ் மாத்தி இருக்க மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் என் ஃபன் ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கங்க. குரோம்ல போயிட்டு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டைப் பண்ணுங்க. வரலையா? அந்த 3 டாட் இருக்குல்ல, ரைட் சைட் கிளிக் பண்ணா கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது டெஸ்க்டாப் சைட்டா மாறிடும். உங்களை எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருப்பீங்க, இனி ஓபன் பண்றது ஐடியால இருந்திருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணா கீழே செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. நான் செட்டிங்ஸ் முன்னே இப்படி வர அது எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தாலும் அப்படி காட்டுது. நான் சொன்னேன்ல எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னு. அது யாரு கொடுத்துருக்காங்க கேட்ட ஷாக் ஆயிடுவீங்க. அதை நான் லாஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் என்னால முடிஞ்சது. செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெனரல் இருக்கா, அது கீழே சேனல் இருக்கா, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க சேனல் பேர் வரும். கீழே கீவேர்ட்ஸ் வரும். அதாவது நீங்க என்ன சேனல் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற கீவேர்ட்ஸ் இங்க டைப் பண்ணணும். இப்ப நான் ஃபன் ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கே தெரியும் என்ன கண்டென்ட் போடுறேன்னு, அதுக்கு ரிலேட்டடா கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த கீவேர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போட போது யூடியூப் என்னோட வீடியோவை மேல கொண்டு போய் புஷ் பண்ணும். யூடியூப் அல்காரிதம் வந்து ரீச் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் இருக்கு, செகண்ட் சேனல் இருக்கு. இப்ப நம்ம சேனல்ல செட்டிங்ஸ் சொன்னோம். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்லோடு டிஃபால்ட்னு ஒன்று இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அதுல
நீங்க என்ன சேனல் நேம் கொடுத்துருக்கீங்களோ அது கொடுக்கணும். உங்க சேனலோட டிஸ்கிரிப்ஷன், நான் எந்த மாதிரி வீடியோ போடுறேன், நான் ஃபன் ஃபேக்ட்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தால் மட்டுமே யூடியூப் நம்ம வீடியோவை ஏத்துக்கும். அதுக்கு கீழே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன டைப் ஆஃப் வீடியோ போடுறீங்க. குக்கிங்னா குக்கிங் போடுங்க. இப்ப நம்ம என்டர்டைன்மெண்ட், டான்ஸ் அந்த மாதிரி ஆடுறீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் போடுங்க. கதை சொல்றதா இருந்தா எஜுகேஷன் அந்த மாதிரி போடுங்க. நான் ஃபன் ஃபேக்ட்ஸ் கதை தான் சொல்றேன், என்டர்டைன்மெண்ட் தான் அங்கே போடணும். அதனால என்டர்டைன்மெண்ட் போட்டிருக்கேன். என்ன லாங்குவேஜ்னா தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறேன், ஸோ தமிழ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்களும் உங்கள் யூடியூப் சேனலை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. அது இப்போவே மாற்றிடுங்க. உங்களுக்கே தெரியும், போக போக கண்டிப்பாக உங்கள் சேனலில் ஒரு மாற்றம் வரும். சரி மக்களே, கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? என்னடா இவன் இப்போக்கா கண்டென்ட்டுக்குள்ளே போகிறான்னு நினைக்காதீங்க. எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரே மாதத்தில் ஃபேஸ்புக் பேஜில் 14,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. அதே ஒரே மாசத்துல 4,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இது உங்களால மட்டுமே சாத்தியம். நான் என்னென்ன பண்ணணும் அதை அப்படியே டிட்டோவா ஒன்று மாறாம அச்சு பிசிறாம உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனி உங்க சேனல்ல க்ரோ பண்ண வேண்டியது உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்த புண்ணியவான் யார் தெரியுங்களா? கருத்து சுதந்திரம் கூடவா இல்ல, நம்ம நாட்டில் அப்படி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோக்கு போய் காப்பிரைட் கிளைம் கொடுத்தாலும் பரவாயில்ல, கிளைம்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு 3 வந்துச்சுன்னா உங்க சேனல் அதுவே காலி ஆயிரும். என்னோட வீடியோக்கு, என்னோட சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தது வேற யாரும் இல்லைங்க, மீடியா சேனல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு சவுக்கு அன்பிளக்டு, சவுக்கு சங்கர் அண்ட் டீம். அவங்க தான் என் வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க மக்களே. காப்பிரைட் கிளைம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் இதே 3 வந்துச்சுன்னா என்னோட சேனல் மொத்தமாகவே காலியாகி டெர்மினேட் ஆயிரும். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வேஸ்ட் ஆயிடும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக நான் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி தப்பாக எதுவுமே சொன்னது கிடையாது. ப்ரூஃபோட தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்களுக்கு சில உண்மைகளை புலப்படுத்தணும். அவரும் அதானே பண்ணுறாரு, அதானே நானும் பண்ணுறேன். இதுல என்னங்க குத்தா? அதுக்கு எதுக்கு என்னோட வீடியோவா என்னோட சேனல்ல இவங்க காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம்? சவுக்கு சங்கரனை இன்னைக்கு நேற்று இல்லைங்க, நான் அப்போ பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சாப்பாடு சரியா கொடுக்கல, கையை உடைச்சாங்க. அந்த டைட்டில் ஜெயிலில் இருக்கும்போது பொங்கல் அப்ப மக்கள் அவருக்கு கோலத்துல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் மக்களுக்கு போல்டா எல்லாத்தையும் சொல்றாரு, தைரியமா பேசுறாரு. உங்களை இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு தாங்க நாங்களும் சமூக வலைத்தளங்கள்ல போல்டா பேசுறோம், உண்மைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு சத்தியமா தெரியல. உங்க டீம் ஏன் இப்படி பண்ணாங்க? ஃபெலிக்ஸ் சார் வீட்டுல பாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன், அது அந்த வீடியோ தான். அதுக்கு தான் கருத்து சுதந்திரம் கூட வாயிலேன்னு டைட்டில் வச்சேன். அதுல உங்களை பத்தி நான் எங்கேயும் தப்பாவும் பேசல. இதுவரை நான் எந்த வீடியோ சவுக்கு சங்கர் அவளை பத்தி தப்பா பேசலையே. நம்ம சவுக்கு சங்கரனை என்ன சொல்லியிருக்கானோ பாருங்கன்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் ஃபுட்டேஜ் ப்ரூஃப் மக்களுக்கு காட்டுவேன். அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே நான் பண்ணலையே. இதுக்கு எதுக்கு எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. இத்தனைக்கு ஸ்ட்ரைக் வந்து அப்பவே நான் மெயில் அனுப்பினேன், கவுண்டர் நோட்டிபிகேஷன். இது மாதிரி என் மேல தப்பு இருந்தா நான் மன்னிச்சிருங்க, சாரி. நான் சவுக்கு சங்கரனை இன்ஸ்பயர் வச்சுதான் அவர் மக்களுக்கு எல்லாம் எடுத்துரைக்கிற மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது இன்னும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. உங்களை மதிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணி நானே சாரி கேட்டு அப்பாலஜைஸ் பண்ணி நான் ஒரு இது அனுப்புறேன். அது நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னங்க அது டீம் எனக்கு சுத்தமா புரியல. இறங்கி சாரி கேட்டதுக்கு உங்களை நான் எந்த இடத்துலயும் தப்பாவும் பேசலையே. சவுக்கு சங்கரன் இந்த ப்ரூஃபோட பேசியிருக்காருன்னு அது ஒரு 10 செகண்ட்ஸ் ப்ரூஃபை காமிச்சேன். அதுக்கு நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க. இது சவுக்கு சங்கரன் எனக்கு கண்டிப்பா இது தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. டீம் தான் இது எல்லாமே ஒர்க் பண்றாங்க. சவுக்கு அன்பிளக்டு டீம் நீங்க தானே கொடுத்துருக்கீங்க, பதில் சொல்லுங்க. நான் வச்சிருக்க 8 யூடியூப் சேனல்லையும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சவுக்கு மீடியா நெட்வொர்க், சவுக்கு அன்பிளக்டு, சவுக்கு பாலிடிக்ஸ். நீங்க என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன டெய்லி பேசுறீங்க, நீங்க மாருதி நிதிஷ் என்ன டாபிக் கொண்டு வரீங்க எல்லாத்தையும் நான் அப்படி ஒண்ணு விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்னோட வீடியோக்கு என் சேனலுக்கு காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சிருக்கீங்க. சார், இந்த நாட்டில் என்ன நடக்குது? மக்கள் ஏமாறக்கூடாது. எல்லாத்தையும் நான் தோல் உரிச்சு உண்மையை காமெடி வாயிலா சொல்லிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸ்ல சொன்னா யாரும் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து காமெடியா வாய்ஸ் போட்டு மக்களுக்கு அதை மனசுல அவங்க நிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை இன்ஸ்பயர் பண்ணி ஒருத்தன் வீடியோ போட்டுட்டு இருக்கா, உங்களை ஃபாலோ பண்ணி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தைரியமா. ஆனா அது உங்க டீமே பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு ஆதங்கமா இருக்கு. ஒரு ஸ்ட்ரைக் எடுக்க 90 நாள் ஆகும். அது வரைக்கும் நான் போடுற வீடியோ வியூஸ் எல்லாமே கம்மியா தான் வரும். நாம என்னதான் முக்கிய கண்டென்ட் நல்லா வீடியோஸ் போட்டாலும் யூடியூப் அல்காரிதம் அந்த வீடியோ மேல போக விடாது, புஷ் அப் பண்ணாது, புஷ் டவுன் தான் பண்ணும்.
நான் மக்களுக்கு எப்படி நான் உண்மையை கொண்டு போய் சேர்ப்பேன். இப்பதான் நான் ஓரளவுக்கு எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணி, நான் சும்மா வாயெல்லாம் பேசலைங்க. நீங்க சொல்றது, ஜெனரல் ஃபெலிக்ஸ் சார் சொல்றது, அதுக்கப்புறம் ராவுத்தர் சொல்றது, ஜேர்னலிஸ்ட் மணி, இதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணி இவங்க பேசுறதை வச்சுதான் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதைத்தான் நான் மக்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சில சமூக வலைத்தளங்களை நான் பார்க்கறது, மக்கள் இதை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வீடியோவும் கலெக்ட் பண்ணி அதையும் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் கார்னர் பண்ணி பேசினா மக்கள் அட்டென்ஷன் அவங்க பக்கம் திரும்ப, அவங்களுக்கு நிறைய வியூஸ் வரும் அப்படிலாம் நினைப்பாங்க. எனக்குலாம் அப்படி கிடையாதுங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்களை சாட்சியா வச்சு நான் சொல்றேன், என்னோட காப்பிரைட்டை நீங்க என்னைக்கு தூக்குறீங்களோ, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை, அன்னைக்கே நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் சேனல் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கா, எந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கா, நம்மளை பத்தி அவதூறதை பேசியிருக்கானா, தப்பா பேசியிருக்கானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. உங்க டீமுக்கு இதை தயவு செஞ்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களே, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு இன்ஸ்டாகிராம் நிறைய மிரட்டல் படுது, நிறைய ஆசாமிகள் எவனே தெரியல, ஃபேக் அக்கௌண்ட், ப்ரொஃபைல், டிபி எதுவுமே கிடையாது, ஆனால் திட்டானுங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து நான் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்பேற்பட்ட கரூர் ஸ்டாம்பேட்ல தளபதி அத்தனை பேரு காயப்படுத்தி அவர் பேரை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணி அவர் மீண்டெழுந்து சிங்கம் மாதிரி வர்றாருன்னா அவரோட ரசிகர்கள் நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வரமாட்டோமா என்ன? என் தளபதி இன்ஸ்பிரேஷனை வச்சு நாங்க வருவோம். என்னோட சோசியல் மீடியால ஃபேஸ்புக் பேஜ் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், 1 லட்சம் சப்ஸ்கிரைபருங்கிறத என்னோட டார்கெட். ஒரே மாசத்துல 14,000 சப்ஸ்கிரைபர் வந்த என்னால 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர முடியாதா என்ன? இங்க எல்லா விஷயமும் முடியுங்க. ஒரு விஷயம் நடைமுறைக்கு சாத்தியம்னா கண்டிப்பா அது முடியும். என்னாலேயே, நானே ஒரு சராசரி ஆளு, என்னாலேயே முடியுதுன்னா இந்த வீடியோஸ் பார்க்குற எத்தனை பேர் எவ்வளோ விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க? அந்த விஷயம் நடைமுறைக்கு சாத்தியம்னு உங்க மனசுல பட்டா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. மை டியர் மக்களே, அடுத்து நான் போற வீடியோ, அது லாங் வீடியோ, ரோஸ்ட் பிரதர்ஸை பத்தி. அவனுங்களை அந்த ரோஸ்ட்டை கருக விட்டு தொங்க விட்டு பிச்சு பெனாத்தி அந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும். ஏண்டா, படத்துக்கு போய் ரிவ்யூ கொடுத்தா படத்துக்கு மட்டும் ரிவ்யூ கொடுக்குறா, பகுத்தறிவில் அதை பண்ணாடைகளா? அதை விட்டுட்டு தாபதியை பத்தி தப்பா பேசவும், டிவிகே கட்சியை பத்தி தப்பா பேசவும், இதெல்லாம் என்ன? நீ டிஎம்கேக்கு சொம்புன்னா நீ அதோட நிப்பாட்டிக்கோ. எதுக்கு தேவையில்லாம எங்களை பத்தி பேசுற? இந்த ரோஸ்ட் பிரதர்ஸை யாரும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணல, அதனாலதான் அவனுக்கு அந்த மாதிரி ஆட்டம் போடுறானுங்க. அது எல்லாத்தையும் நம்ம அடக்கி ஒடுக்கிடலாம். என்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரெடியா? ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப் ஸ்டுடியோவில் நான் என்னென்ன செட்டிங்ஸ் சொன்னோம், நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படியே உங்களுக்கு வீடியோவை காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை உங்களோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்.